ஓம் நமச்சிவாய! குருவால குருவே துணை. நான் ஜோதிடர் ஜெயமொழி ஃபைண்டியூவில் பேசுகிறேன். மே மாத ராசி பலன் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தர உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். நற்குணங்களும் நவநாகரிக வாழ்க்கையை வாழக்கூடியவருமான ரிஷபராசி அன்பர்களே, இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் 11ஆம் ஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் நிச்சயம் யோக பலனை அளிப்பார். மாத துவக்கம் முதலே நல்ல செய்திகள் தேடி வரக்கூடுங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடும். உழைப்பை மட்டுமே நீங்கள் நம்பி வெற்றி பெறச் செய்யக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். சந்திராஷ்டம நாட்கள், ஏன் குறிப்பாக இந்த சந்திராஷ்டமம் சொல்கிறேன்னா, இந்த நாட்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இந்த நேரத்திலலாம் 2.5 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடும், அவமானங்கள் அதிகமாக வரக்கூடுங்க. ஸோ இந்த நேரத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். 25/5/2024 காலை 11 மணி முதல் 27/5/2024 மாலை 3:30 மணி வரை கிட்டத்தட்ட 2.5 நாட்கள் முழுமையாக கவனமாக இருங்க. எதிலுமே பார்த்தீங்கன்னா அந்த விட்டு கொடுத்து போகணும். வேலை செய்யும் இடத்துல கவனமாக இருக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடும்பத்திலும் காதலர்களிடையும் சண்டை சச்சரவுலாம் வரக்கூடுங்க. வண்டி வாகனம் ஓட்டும்போது முன் ஜாக்கிரதையுடன் இருங்க. தடை விலகுவதற்கு விநாயகருக்கு அருகம்புல் மற்றும் மல்லிப்பூ மாலையை சாட்டிவிட்டு வெளியே செல்லலாம். சொந்தமாக தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் நிறைந்த மாதமாகவே காணப்படும். 10ஆம் இடத்தின் அதிபதி மகர சனி, அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருப்பது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடும். நேர்மையான முறையில் தொழிலை நிகர லாபத்தை பெறுவீங்க. பொதுவாக சனி பகவான் 10ஆம் இடத்தில் நின்றாலே இந்த 9-10 காரகம் தர்ம கர்மாபதி யோகத்தை உங்களுக்கு தந்துருங்க. மகரம் உங்களுடைய 9ஆம் இடமும் 10ஆம் இடம் கும்பமாக வருவதால் நிச்சயம் அந்த 2 இடத்துடைய கால்களில் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் இருப்பது வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் என்பதை போல அந்த அளவிற்கு உங்களை நன்றாகவே தூண்டி விடுவார் வேலை செய்வதற்கு. சிறு குறு வியாபாரிகள் கடன் பிரச்சனைகள் நிச்சயம் குறைய கொடுங்க. சில்லறை முதலீடு, பங்குச்சந்தை, உணவு, கட்டிடம், துணி வியாபாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயம் அதிக லாபத்தை கொடுக்கக்கூடும். முக்கியமாக இந்த ரைஸ் மில் வச்சுருக்கிறவங்க, க்ரஷரில் இருக்கிறவங்க, இதெல்லாம் சனியின் காரகத்துவம். அவங்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு 12ஆம் இடம் மிக மிக முக்கியங்க. உங்கள் கனவுகள் நினைவாகக்கூடியதே 12ஆம் இடம் தான். மற்றும் வெளியூர் வெளிநாட்டை குறிப்பதும் 12ஆம் இடம். உங்கள் 12ஆம் இடத்தின் அதிபதி 11இல் நிற்க 12இல் சூரிய பகவான் உச்சம் பெறுவது மலை பிரதேசங்களில் உள்ள நாட்டில் வேலை நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீங்க. விசா அனுமதி கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலில் பார்த்தீங்கன்னா இந்த முடக்கமாக இருந்த அந்த காலகட்டங்கள் இப்போ வளர்ச்சியை காணக்கூடியதாகவே இருக்கக்கூடும். புதிய வேலைவாய்ப்பு தொடர்பாக பார்த்தீங்கன்னா அதன் சம்பந்தப்பட்ட நல்லொரு நட்பு ஏற்பட்டு வேலை கிடைக்கப் பெறுவீங்க. 10இல் சனி பகவான் தொடர்பு, 6ஆம் இட தொடர்பு குரு பகவானுக்கு கிடைப்பதால் ஆண் பெண் இருபாலருக்கும் நினைத்த நிறுவனத்தில் கை நிறைய சம்பளத்துடன் வேலை கிடைக்கப் பெறுவீங்க. மீடியா துறை முதல் கம்ப்யூட்டர் வரை பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் பல மாற்றங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. திருமணம் மற்றும் சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடமும் களத்திர காரகமும் இது மிக மிக முக்கியமானதுங்க. ஆண் பெண் கணவன் மனைவி இடையே சொல்லக்கூடியதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த 7ஆம் இடமும் நிச்சயம் சுக்கிரனும் தான். விருச்சிகம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய், அவர் 11ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இணைந்து சுக்கிர பகவானும் உச்சம் பெறுவது நிச்சயம் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை உங்களுக்கு வளமாக கொடுங்க. மனதிற்கு பிடித்தவரை மனம் முடிப்பீங்க. பூர்வ ஜென்ம பந்த தொடர்பில் வரக்கூடிய அந்த கணவன் மனைவி ஆகச்சிறந்த வாழ்க்கையை தற்போது உணர்வீங்க. குடும்பம் களை கட்டக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் புது அர்த்தங்கள் காதலில் நிச்சயம் வரக்கூடுங்க. காதலை சொல்லக்கூடிய உங்களுக்கு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தான். சுக்கிரம் உச்சம் பெற்றாலே இன்பங்களை அள்ளித்தந்து உங்களை துன்பத்திலிருந்து மீட்டு வருவாருங்க. காதலில் உள்ள தவறுகளை நீங்கள் சரி செய்து கொள்வீங்க. நல்ல எண்ணங்களும் காதலை உங்களை அடுத்து கொண்டு செல்லுங்க. காதல் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். உத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் புத்திரக்காரகன், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ஆம் இடத்தில் குரு பகவான் நின்று 5ஆம் இடத்தை பார்ப்பதால் தடை தாமதமான இந்த பிள்ளை பேர் மருத்துவ செலவு இல்லாமல் இயற்கை முறையில் சந்தான பாக்கியம் கிடைக்கப்பெறக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் திக்பலம் பெறுவதால் பாடத்திட்டங்களில் முக்கிய முடிவுகளை சிறப்பாக செய்து முடித்து காட்டுவீங்க. மதிப்பெண் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் அதிகமாகவே பெறுவீங்க. முக்கியமாக ஆராய்ச்சிகள் சம்மந்தப்பட்டது, மருத்துவம், கலை, கட்டிடம் போன்றவற்றில் சேர்ந்து படிப்பீங்க. விருப்பம் மிகுந்த அந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுழைவுச் சீட்டு நிச்சயம் கிடைக்குங்க. வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் 4ஆம் இடம் சுகஸ்தானம், உங்களுடைய அடிப்படை வசதியில் சொல்லக்கூடியது. சிம்ம சூரியன் தாங்க உங்களுடைய 4ஆம் இடத்தின் அதிபதி. அவர் 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்றாலே 12இல் ஒரு கிரகம் இருந்தால் பார்த்தீங்கன்னா பல வீடுகள் வாடகைக்கு விட்டு சம்பாதிப்பாங்க. அப்போ உச்சம் பெற்ற கிரகம் நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து சேர்க்கை வருவதற்கும் வீடு கட்டுவதற்கும் அப்பார்ட்மெண்ட், அதாவது விலையுயர்ந்த அடுக்குமாடி குடியிருப்பை எல்லாம் வாங்குவதற்கான காலகட்டமாகவும் இருக்கக்கூடுங்க. சினிமா மற்றும் அரசியலில் உள்ளவர்களுக்கு பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காதுங்க. வேகம் விவேகம் உங்களை புதிய மனிதராக உருவாக்கக்கூடும். நல்ல வாய்ப்புகள் மூலமாக மக்களிடம் கொண்டு உங்களை சேர்க்கக்கூடுங்க. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கலை, சினிமா, நடனம்,
நடிப்பை சொல்லக்கூடிய கிரகம். அவர் உச்சம் பெறுவதும் சூரியன் அரசியல் அரசு பதவியை சொல்லக்கூடியது. அவரும் உச்சம் பெற்று இந்த மாதம் இருப்பதால் நிச்சயம் நன்மை சேரக்கூடும். மொத்தத்தில் இம்மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எளிதில் வெற்றி உங்கள் காலடியில் வரக்கூடுங்க. பொது வழிபாடு மகாலட்சுமி அன்னை வழிபாடும் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி வழிபாடும் செய்து வாருங்கள். ஏழை மக்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.